Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல சுவையான ஆரோக்கியமான ராகி களி கூடவே அதற்கு இணையான வேர்க்கடலை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரெண்டுத்தினுடைய கோம்போவுமே வேற லெவலா இருக்கும். நான் இன்னைக்கு இதுல அந்த வேர்க்கடலை தண்ணி சட்னி ரொம்பவே வித்தியாசமான முறையில செய்து காமிச்சிருக்கேன். அந்த ரெண்டுத்தினுடைய கோம்போவிலையும் நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே பாராட்டுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும், தேவாமிர்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ராகி களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு, கேப்ப மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கடைகளில் கிடைக்கும்ல அந்த மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இன்னொரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ராகி மாவு, அதிலிருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி நல்லா இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது எந்த கப்பால் ராகி மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பால் அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கடுத்துதான் ஒரு குக்கர் ஒன்று எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. வீட்டில் அடிகனமான பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த குக்கரில் இந்த கப்பால் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம 1/4 கப் தண்ணி அந்த மாவு கரைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். அதனால 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே களி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இதில் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதி வரணும் அப்படின்னு கிடையாது, அப்படியே லைட்டாக அப்படியே சூடேறி வரணும். அப்படியே சூடேறி அங்கங்கே அப்படி லைட்டாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த கேழ்வரகு மாவு, அதை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே, அதாவது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொதி மாதிரி வர ஆரம்பிக்கும் நடுவில். அப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் மாவுல அதை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி உட்டன் கரண்டி மேக்ஸிமம் பயன்படுத்திக்கங்க. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஈஸியாக நம்ம அந்த உட்டன் கரண்டியை வச்சு பயன்படுத்தும் போது கட்டிப்படாமல் அழகாக திரண்டு வரும். இதுவே நீங்கள் அந்த மற்ற கரண்டியை வச்சு பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பின்பக்கம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கூடி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஆவிலே நல்லா நிதானமாக வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. மாவு நல்லா வெந்து வந்திருக்கணும். கேழ்வரகு மாவு மட்டும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தாது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி நல்ல அடர் நிறமாக மாறி வரணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகாவை 2 உடச்சி விட்டுட்டு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா கீறிட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் சேர்த்தோன்னே வெடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு அந்த பச்சை மிளகாவை மட்டும் நம்ம எடுத்துடலாம். நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த பச்சை மிளகா, 1/4 கப் உடச்சக்கடலை, 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல கருவேப்பிலை இலைகள், 3 பல்லு பூண்டு. உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் தவிர்த்திடலாம். ஒரு சின்ன துண்டு புளி, 1/4 கப் தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கூடவே தண்ணி, அதாவது அந்த மிக்சிலேயே சேர்த்துட்டு அதையும் நல்லா இது கூட சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காரம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த தாளிப்பு தான் மெயினான ப்ளஸ்ஸே. இந்த மாதிரி நீங்கள் தாளிச்சிட்டு அந்த ராகி களியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வதக்கி வச்சிருந்தோம்ல அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்ல மெல்லியதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல சின்ன வெங்காயமும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சட்னியில் இதை சேர்க்கணும்.
அவ்வளோதான், சுவையான வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ராகி களி பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட சுட இருக்காது, ஒரு மிதமான சூட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த அழகாக வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு சௌரியப்படாது. ஒரு பிளேட்டில் வந்து நெய் வந்து கொஞ்சமாக தடவிக்குங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு கையிலையும் நீங்கள் முடிஞ்சால் நெய்யோ இல்லைனா வந்து தண்ணி கூட தொட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி உருட்டிக்குங்க. ஈஸியாக அழகாக உருட்ட வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா அந்த சூடு வந்து ஈஸியாக உங்களுக்கு தாங்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ராகி களி. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இது கூட வந்து தண்ணி மோர்னு சொல்லுவாங்க, அது ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி சட்னி வந்து ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சில இடங்களில் நான்வெஜ்ஜும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த ராகி களி சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தமாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி சட்னியோடு அப்படி தொட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் ஸ்பூனில் எடுத்து காமிச்சிருக்கேன். காலையில் ஒரு டிஃபன் ரெசிபியை இதை செய்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். பாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய பாலை விட அதிகமான கால்சியம் சத்துக்கள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவில் தான். அதனால் வாரத்தில் இது ஒரு முறை செய்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்துக்களும் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.